ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பட்ட பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மே 24ஆம் தேதி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார், அதாவது நம்ம ரெஃபரல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும், அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப்பில் இருந்தவங்களுக்கும், இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஹவு டு பில்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வெபினார் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்லா ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராட்டஜியே அமைக்கலை அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கொடுத்துருந்தீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரி டேட்டாஸ் நம்ம பண்ணணும், காம்பினேஷன் ஆஃப் டேட்டாஸ் அதைத்தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் வந்து நிறைய வெபினார்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றியும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றியும் சரி, நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி வெபினார்ஸ் வேணும், என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும், அதாவது பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்பாற்பட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்குண்டான வெபினார்ஸ் நம்ம வந்துட்டு விரைவில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாகவே நம்ம வந்து மார்க்கெட்டை ரேஞ்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம். அதே மாதிரி மார்க்கெட் வால்டைலாக இல்லை ரேஞ்ச் பிரேக் அவுட்டா அப்படின்னு பார்க்கறக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிப்போம். அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் முன்னாடி டிஃப்ரென்ஸ் 25 புள்ளிகளுக்கு கீழே இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், அதாவது அடுத்த வர்த்தகத்துக்கு உண்டான லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிஃபோராக எடுத்தது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து டீகோட் பண்ணியிருக்கலாம், அதாவது லவ் லெட்டர் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உன்னிப்பாக கவனிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு நேற்று முடிஞ்ச ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு 25 பாயிண்ட்ஸுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு 15 பாயிண்ட் டிஃப்ரெண்ட், புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தி, அதனால் அந்த 15 பாயிண்ட்டை வந்துட்டு ஸ்ட்ரைக்கோட கழிக்க போகிறோம். அப்போ 23,735 அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சாச்சு. சிலருக்கு டவுட் வரலாம், ஏன் வேறு எடுத்து ஆகாதா அப்படின்ட்டு. இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. மற்ற இந்த இடம் பாருங்க, நம்ம வேற ஸ்ட்ரைக் மூலியமா கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் 23,600 எடுத்துக்கிறேன். இதோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 84,217. அப்போ 217ல் 84 பாயிண்ட்ஸ் நம்ம கழிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 133. அப்போ கால் ப்ரைஸ் அதிகமாக, புட் ப்ரைஸ் அதிகமாக, கால் ப்ரைஸ் அதிகம். அப்போ ப்ளஸ் பண்ணுறோம். இதோட 23,600ஓட 133 ஆட் பண்ணி தெரியும் 23,733. ஸோ நமக்கு எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குமே இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம்மே நம்ம எடுக்கிறோம். ஸோ அதிகமான எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதனால தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுக்கிறோம். ஸோ இதை எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா 23,750, இதோட காமன் ஏடிஎம் 140 வரதுனால இதை ஆவரேஜ் பண்ணுறேங்க. இந்த 148யும் 133 ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 140 பாயிண்ட் வந்துடும். அப்போ ப்ளஸ் 140 பாயிண்ட் மைனஸ் 140 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 140 பாயிண்ட் மைனஸ் 140 பாயிண்ட். அப்போது 23,890ம் 23,610 இந்த இடத்துல ஸ்ட்ரைக் இருக்கான்னு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நியர்பை ஸ்ட்ரைக் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது 23,900ம் 23,600 வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம சிம்பிள், நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் எடுக்கிறோம், 2 பேர்த்தோட ப்ரீவியஸ் க்ளோசஸை எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா 240 புட்டோட ப்ரைஸை போட்டு காலோட ப்ரைஸை கழிக்கிறோம். இங்கே காலோட ப்ரைஸை போட்டுட்டு புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணுவோம். எதுக்கு? 23,600க்கு. இங்கே புட் கால், ஏன்னா அதிகமான வேலை ஐடிஎம் ஆப்ஷன்ஸை எடுத்து இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த 74ங்கிறது எக்ஸ்டென்சிக் வேல்யூ. அப்போது இதை நம்ம பேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166 அப்படிங்கிற ஒரு விலை கிடைக்கும். ஸோ இந்த 166 சார்ட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 23,900 கால், இது 900 புட்டு, இங்கே 165 போட்டிருக்கோம்.
இது என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட் என்னதான் ஏறினாலும் இந்த 23,900 புட்டோட க்ளோசிங் 23,735 இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ நமக்கு ₹165. அப்போ இவங்க ₹165 மேல இருக்கிற வரை, யாரு 23,900 புட் இருக்கிற வரை மார்க்கெட் எப்போது வேண்டுமானாலும் 23,735க்கு கீழ் செல்லலாம் அப்படிங்கறதான் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி 23,900 காலுக்கு நம்ம அதே 165 நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் 23,900 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ நமக்கு 75. ஸோ அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். 23,900 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 240. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இன்னைக்கு மார்னிங்கே நமக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த 140ங்கிறது காமன் ஏடிஎம் 23,750 கால் புட்டு இருந்தல்லங்க. அப்போ அதற்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இது என்ன டினோட் பண்றாங்க அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்துட்டு 23,735 வர்றதுக்குண்டான வாய்ப்பு இங்க குறைவு அப்படிங்கிறத டினோட் பண்ணிட்டாங்க. எப்ப வரலாம்? அப்போ 23,900 புட்டு வந்துட்டு காலோட பிரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கால் எல்டிபி புட்டோட பிரைஸுக்கு மேலேயே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் 23,735க்கு வரலாம். ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 23,900 புட் என்ன ட்ரேடு நடந்தாங்களோ அதோட பிரைஸுக்கு மேலதான் கால் ட்ரேட் நடந்துட்டு இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இங்க என்ன கிடைச்சிருச்சு? மார்க்கெட் வந்து 23,900க்கு மேலதான் இருக்க போறாங்க அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. ஏன்னா 23,900 கால் புட் இணையவில்லை அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சாச்சு. அப்போ 23,900க்கு மேலதான் இருப்பாங்க. அப்ப மார்க்கெட் 23,735 வரமாட்டாங்க. அப்புறம் ஏன் மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படிங்கறதுக்கு இங்க தகவல்கள் உங்களுக்கு இருக்கு. இது காலையில 9:53க்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட். 9:53க்கு இங்க டைமிங் பாத்தீங்கன்னா தெரியும். 9:53. அப்போ பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் -5%. அப்ப இது யாருக்கு சாதகம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு சாதகம். அப்ப ஆப்ஷன் பையருக்கு இது வந்துட்டு சாதகம் இல்லை அப்படிங்கிறது. அது போக 23,950 கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னா 107 ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 140 ரூபாய் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? 107 ரூபாயா மீட்டிங் பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு 33 ரூபாய். இது கிட்டத்தட்ட 20% நமக்கு ஒரு மணி நேரத்துல டிகே ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சாச்சு. அப்ப என்னன்னா இந்த இடம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கும் போது ஆப்ஷன் பையருக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல குறைவு. அதனாலதான் மார்க்கெட் ரொம்ப நேரம் இந்த ஜோனுக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடா ஏறினாங்க. அப்ப அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது 11:54க்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட். 11:54க்கு இங்க பாருங்க. 23,950 கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணாங்க? 108 ரூபாய்க்கு மீட் பண்ணாங்க. இங்க 24,000 கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்றாங்க? 95 ரூபாய்க்கு மீட் பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட என்னாச்சு? 13 ரூபாய் டிகே ஆனதுனால மார்க்கெட் பிளஸ் 50 பாயிண்ட் எங்கிருந்து 23,950 இருந்து 24,000 வந்திருக்கு. 50 பாயிண்ட் ஏறினதுக்கு இங்க பாருங்க 108 ரூபாயிலிருந்து இவங்க எவ்வளவு வந்திருக்காங்க? 123. அப்ப எவ்வளவு? 15 ரூபாய் ஏறி இருக்காங்க. இவங்க 108ல இருந்து 72 ரூபாய். அப்ப எவ்வளவு பாயிண்ட் இறங்கிட்டாங்க? நமக்கு 36 பாயிண்ட். சோ கால் ஆப்ஷன் ஏறினதை விட புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் இறங்குனது தான் இங்க ஜாஸ்தி. அப்ப இது எதனால? இந்தியா விக்ஸ் வந்துட்டு -5% இருந்தது. ஆப்ஷன் செல்லருக்கும் வித் டிகே இருக்கு. இதை காம்பினேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்ப காலையில 108க்கு சந்திச்சாங்க. என்னடா 108 ஆம்புலன்ஸ் நம்பர் சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இங்க பாரு 108 இருக்கு. இது ரெண்டுமே நீங்க பை பண்றீங்க அப்படின்னா 216 ரூபாய் பிரீமியம் போட்டிருப்பீங்க. இதை செல் பண்ணி இதை ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தீங்கன்னா 216 ரூபாய் கேப்சர் ஆயிருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 123.72 195. அப்ப 216ங்கிறது 20 ரூபாய் உங்களுக்கு ஷார்ட் செல்லிங்ல ப்ராஃபிட். இந்த ரெண்டுமே பை பண்ணியிருந்தா உங்களுக்கு 20 ரூபாய் லாஸ்
இவ்வளோதான் லாஜிக். அப்போ இது ஏடி மீட்டிங் பாயிண்ட் எவ்வளோ டவுன் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்து 10 மணிக்கு எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க. 2 மணிக்கு 12 மணிக்கு பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. காலில் 24,000 காலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 23,900 டு 24,000க்குள்ளே அடக்கிட்டாங்க. அதனால தான் மார்க்கெட் ரொம்ப சைடுவே போய் உங்களுக்கு ப்ரீமியம் கரைவை ஏற்படுத்தியது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 24,000 கால் புட்டு 85 ரூபாய்க்கு மீட் பண்ணினதுமே அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு ஃபயர் கிரியேட் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்னா மார்க்கெட் முடியிருக்கு இன்னொரு 1 மணி நேரம் தானே இருக்கு. அந்தோட இம்பேக்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது 3:15க்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட், 3:16க்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட். இங்க பாருங்க 84 ரூபாய், 24,050 கால் போட்டு 84 ரூபாய்க்கு மீட் பண்றாங்க. 95 ரூபா இருந்தது, 84. அப்போ இவங்க ரேட் எவ்வளோ? 93, 93க்கு மீட் பண்ணது நம்ம பார்த்துட்டோம். அப்போ இவங்க 20 ரூபாய் ஏறுறாங்க, இவங்க 30 ரூபாய் இறங்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பேக்டட். ஆனால் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 24,000 கால் 150 ரூபா போயிட்டாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, என்ன மாதிரி டிகே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது மீட்டிங் பாயிண்டோட விதி பாருங்க. விதி மீன்ஸ் அதோட ரூல். மார்க்கெட் வந்துட்டு இப்போ இருக்கிறது 23,975. அப்போ பாருங்க 23,950 கால் ஈக்குவல் டு 24,000 புட். இது ரெண்டு சேமா இருக்கா? அதுக்கடுத்து பாருங்க இது சேமா இருக்கும் பாருங்க. 23,900 கால் 24,050 புட் சமமா இருக்கா? அடுத்தது 23,850 கால் 24,100 புட் ரேட் சேமா இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஒரு கணக்கீடு தான். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். அப்போது 23,900 புட்டு தான் நமக்கு கேட்வே மார்க்கெட். அதே மாதிரி 23,900 நமக்கு 23,750. இதோட ப்ரீமியம் 300னா 24,050. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு 24,050க்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 24,050 நாளைக்கு என்ன மாதிரி இம்பேக்டட் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது 23,750 ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணிங்கன்னா 140, 140, 280 ரூபாய் வரணும். ஸோ இவங்க 280 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவர் தான் செல்லர்ஸ் வந்து பயப்பட போகிறாங்க. அப்போ இங்கே டிகே ஆனதுக்கப்புறம் இந்த 245 இங்கே 20 ஆட் பண்ணிங்கன்னா 5, 6, 2. அப்போ இது 280க்கு மேலே என்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்க. யாரு? நமக்கு 23,750 கால். இந்த 280 எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். அது நமக்கு காமன் ஏடிஎம். இந்த 23,750 148, 133 281. அப்போ இந்த 281க்கு மேல ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்து 280க்கு கீழே இருக்கிறவரை ஷார்ட் செல் பண்றவங்களுக்கு ப்ராஃபிட். அதே ஷார்ட் செல் பண்ணவங்களுக்கு லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரே 280, அதாவது ரெண்டு பேர்த்து ஆட் பண்ணாலும் 280, ஒருத்தர் 280க்கு மேல போனாலும் லாஸ் வரும். ஸோ அந்த 280 கட்ட தான் எப்படி டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மேக்ஸ். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இது உடனே வராது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, நாளைக்கு உண்டான ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தலாம். இப்போ நம்ம கடைசி நேரத்தில் இருந்தாலும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ நான் வந்துட்டு 24,050 நான் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,100க்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு ப்ரீமியம், இந்த காலோட ப்ரீமியம் 88, புட்டோட ப்ரீமியம் 77. ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வேற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ இது ரூ. 80 வச்சுட்டாலும் நான் 25,050க்கு நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். சாரி 24,050க்கு. அப்போ 24,050 ப்ளஸ் 80 மைனஸ் 80 ப்ளஸ் 160 மைனஸ் 160. ஸோ நீங்கள் 24,130 எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 23,970 எடுத்துக்கலாம். அப்போ இது நியர்பை ஸ்ட்ரைக் இருக்குன்னா இல்லை. இது 160ன்னு எடுத்துட்டா 23,900 எடுத்துக்கலாம், 24,200 எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 24,200க்கும் இதுக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 23,900 டு 24,200க்கு 300 பாயிண்ட். அது போக 24,050 நான் மிட் எடுத்ததுனால இது டோட்டல் பாயிண்ட் 150. அப்போ 24,200 போயிட்டு புட் மைனஸ் கால் போட்டுக்கோங்க. இங்கே 23,900 வந்துட்டு புட் மைனஸ் கால், கால் மைனஸ் புட் போட்டுக்கோங்க. எது க்ளோசிங் ப்ரைஸ் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே ப்ரைஸ் வந்துடும். ஒரு 7-8 மணிக்கெல்லாம் இது அப்டேட் ஆகிடும். அது பண்ணினதுக்கப்புறம் இதை போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு இம்பேக்டடை கிரியேட் பண்ணக்கூடிய இடம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த லெவல்ஸை சார்ட்டில் போடல. நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் 24,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் மைனஸ் கால் க்ளோஸ், அதே மாதிரி 23,900 காலுடைய க்ளோஸ் மைனஸ் புட்டோட க்ளோஸை போட்டுட்டு நீங்கள் ஆன்சரை அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் 24,150க்கும் 23,950க்கும் போடலாம். வேண்டியதில்லை, வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்னன்னாங்க 0 to ஹீரோக்கு இம்பேக்டடே அதான் பண்ண போகிறாங்க. இங்கே 24,000 கால் புட்டை ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 24,000 தான் நமக்கு நடுநிலை. நமக்கு என்னன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 24,000 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிற ரேஞ்சுக்கும், 24,000 காலோடைய ஹைக்கு மேலே புட் சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறக்கும் 24,000 நமக்கு ஒரு நடுநிலையாக இருக்க போகிறார்கள். இதை உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சது வேணால் 24,100 இருக்கலாம், ஆனால் மார்க்கெட்டோட சென்டர் பாயிண்ட்டாக 24,000 வச்சுக்க முற்படுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பழகணும். மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு காலோட ஹை புட்டோட லோ எங்கே மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸோட கோடிங்லேயே இதெல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இது மேற்கொண்டும் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட கோடிங் இன்னொரு கிளாஸாக நீங்கள் பார்க்கணும், ஒரு வெபினார் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரோட கோடிங் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெபினார்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காலோட ஹை புட்டோட லோ 16 ரூபாய். அப்போ 24,116 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட ஹையாக இருக்காங்க. இந்த 74.24 74னா 24,026 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது. இந்த ரேட்டுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணிட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு ஒவ்வொரு டேட்டாஸை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வால்யூ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, கால் சைட் புட் சைடு பார்த்துட்டு இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வால்யூ இருந்தாலும் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் 0 to ஹீரோ அப்படின்னு இம்பேக்டட் நீங்கள் பண்ணும்போது 23,900 டு 24,200 ஸ்ட்ரைக்குள்ளே இருக்கிறத நீங்கள் இம்பேக்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கை டிஃபர் பண்ணலாம். நன்றி.